நாங்கள் எப்போ ஹைதராபாத் போகிறனால எனக்கு தெரியும் அந்த ஃப்ளைட்டில் பாபி இருப்பார் அப்படின்னு சொல்லி. And I am being part of all the films where Bobby is acting. ಇದು ಯಾವ ಪಾಕಿಸ್ತಾನ ಏರ್ಕಣವೇ ಮತತ್ತಾಲ ಪಿರಂಜು ಎಂದುನಂದು ಎಲ್ಲ ರಾಜ್ಯಾಂಗಲು ಒರಿನ್ ಕಚ್ಚು ಒರೇ ಭಾರತಮ ಅಖಂಡ ಭಾರತಮ ಪಾರದರತು ದಾನಿಯ ಲಕ್ಷ್ಯಂನು ಸರ್ದಾರ್ ವಲ್ಲಭಾಯ್ ಪಟೇಲ್ ಅರಿವಿರಿಚು ರುಂದಾರ್. Good evening, everyone. And I'm very glad to be part of an epic like this. And the first day when I went in for a shoot, I never thought that it will be such a stunning visual. Cameraman has done an amazing job on that, and he's a very nice guy. And thank you, producer and director, for giving me this opportunity. And டைரக்டரை நம்ம அங்கே போய் பார்த்தோன்னே இவர் என்னங்க பண்ணுறாரு அப்படின்னு உங்களுக்கே ஒரு தோணும். பிகாஸ் ஹீ இஸ் வெரி காம், கம்போஸ்ட், ஹீ நோஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹீ வாண்ட் அண்ட் ஹீ காட் தட் அவுட் ஆஃப் த ஆக்டர்ஸ். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி சார். தேங்க் யூ வெரி மச். யூ ப்ராம்ப்டட் மீ உருது and made me speak that language. And it's an amazing film, and visually it is so stunning, and also I am sure the content in the film is also going to be great, and it will be a visual treat. And also this epic film la na irukkrendradhe enakku romba sandoshama irukku. இன்னொன்று வந்து தம்பி பாபி சிம்மா வேறு இருக்கார். நாங்கள் எப்போ ஹைதராபாத் போகிறனால எனக்கு தெரியும் அந்த ஃப்ளைட்டில் பாபி இருப்பார் அப்படின்னு சொல்லி. And I am being part of all the films where Bobby is acting. And once again, thank you very much for giving me this opportunity. ಗುಡ್ ಈವ್ನಿಂಗ್ ಕೋಲಿವುಡ್, ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕ್ಕಂ. నాకు ఈ 2 వర్డ్సే వచ్చు. నాకు తమిళ్ రాదు, తెలుగు మాత్రమే మాట్లాడగలను. తెలుగులో ఒక 2 ముక్కలు మాట్లాడిన తర్వాత మళ్ళీ తమిళ్ మాట్లాడడానికి ట్రై చేస్తాను. ఎందుకంటే కాపీ కొట్టుకొచ్చాను, రాసుకొని వచ్చాను టోటల్గా. ముఖ్యంగా నాకు తమిళ్ అంటే చాలా ఇష్టం. మణిరత్నం సార్ అంటే నాకు పిచ్చి ప్రేమ. ఈ సినిమా చేద్దాం అనుకున్న తర్వాత నాకు సుహాసిని మేడంకి ఈ స్టోరీ చెప్పే అవకాశం దొరికింది. మేడంకి ఈ స్టోరీ మొత్తం నారేట్ చేశాను ఫోన్లో. ఆవిడ అప్రిషియేట్ చేసి ఇలాంటి సినిమాలు రావాలని నాకు సపోర్ట్ చేశారు. ఈ సందర్భంగా సుహాసిని మేడంకి థ్యాంక్ యూ చెప్తున్నాను. నేను స్క్రిప్ట్ కాపీ కొట్టుకొచ్చాను. నాకు తమిళ్ మాట్లాడడం ఇష్టం, బట్ రాదు. మాట్లాడడానికి ట్రై చేస్తాను. தப்புலுண்டே க்ஷமிச்சண்டி. ஓகே. மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். மேலும் இங்கே வந்திருக்கும் எல்லா பிரமுகர்கள் மற்றும் விருந்து நாற்களான எஸ்.ஜே. சூர்யா சார், அப்புறம் பப்பி சிம்ஹா ஆகியோருக்கு என்னோட வணக்கம். கோலிவுட் மீடியா என்கிறது சவுத் இந்தியா திரை உலகத்து தாய் மாதிரி. இந்த கோலிவுட்ல முதல் முறையாய் டைரக்டர் அறிமுகம் ஆகும் என்னை நீங்கள் எல்லாரும் பிளஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ரஜாக்கர் நான் டைரக்ட் பண்ணும் முதல் படம். இத்தை உலகம் முழுக்க 6 லாங்குவேஜில் வெளியேற்றோம். இந்த நேரத்தில் கோலிவுட் மக்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு படம் பிடிச்சா அந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதில் சந்தேகமே இல்லை. என் படத்துக்கு தமிழ் மக்கள், தமிழ் ரசிகர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புகிறேன். ரஜாக்கர் என்கிறது என் படம் நான் டைரக்ட் பண்ண முதல் படம். இது ஹிஸ்டரியில் நடந்த உண்மை கதை. அதாவது ஹைதராபாத்தில் நடந்தது. ஆகஸ்ட் 15, 1947 இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சது. அப்போது நாடு முழுக்க ஒரே கொண்டாட்டம். அப்போ ஹைதராபாத்தில் நிஜாமோட கொடுங்கோல் ஆட்சியில் மக்கள் எல்லாரும் நசுக்கப்பட்டும் கிட்டி இருந்தாங்க. அப்போது அங்கே இருந்த மக்கள் நிஜமோட ஆட்சிக்கும் ரஜாக்கர் முரத்துமைக்கும் எதிராக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு இந்தியா துணை பிரதமராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல்
தரவழிச்சார். அப்போ இந்திய ஏஜென்ட் இருந்த முனிசித்முலாமா நிலவரத்து தெரிஞ்சுக்கிட்டு நிஜாமை சமாதானப்படுத்தப்பட்டார். ஆனால் நிஜாம் அரசாங்கம் துணை பிரதமர் வாரை மதிக்கல. இதனால் துணை பிரதமர் நிஜாம் அரசு மேலப்போர் தோடத்து ஹைதராபாத் ஜெயிச்சு அது இந்துஸ்தான்ல இணைச்சார். இந்த சம்பவங்களை ஆடிப்பாதியா வச்சு நாங்கள் இந்த சினிமாவை எடுத்திருக்கோம். இலும் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கணும். ஹைதராபாத் விடுதலை போராட்டத்தோட வரலாற்று உண்மைகளை உலகத்துக்கு தெரிவிப்பீங்க நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நன்றி.